ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்து இந்த மாதிரி பீட் மார்க்கு, அதுக்கடுத்து இந்த டெம்ப்ளேட்டு, அதுக்கடுத்து மறுபடியும் பீட் மார்க்கு, இந்த மாதிரி தான் வரிசையாக வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டிய என்னடா இந்த மீத இருக்க பீட் மார்க், அதாவது இந்த குரூப்ஸ் போக மீத இருக்க பீட் மார்க்கு பதிலாக அதில் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் இமேஜ் மட்டும் ஆல்மோஸ்ட் கரெக்டாக ஆட் பண்ணிட்டாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே ரெடி பண்ணி முடிச்ச மாதிரி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நான் வீடியோட லாஸ்ட் வரேன் அந்த மீத இருக்க பீட் மார்க் எல்லாத்துக்குமே இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஆட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு நாம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நம்ம ஆட் பண்ணிக்கும் பதிலாக இமேஜ், இந்த இமேஜஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து இந்த குரூப்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குரூப்பில் எல்லாத்துலேயும் எப்படி ஈஸியாக நிறைய மெத்தட்ஸில் இதில் இமேஜ்லாம் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோட லாஸ்ட் வர நீங்கள் ஸ்கிப் பண்ணால் மட்டும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த இமேஜஸ்க்குலாம் எஃபெக்ட்டை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேகஃபைட் ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணினா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துனே ஒரு எஃபெக்ட், அதுக்கடுத்து மீதம் பார்த்தா இந்த மாதிரி 2 எஃபெக்ட். ஸோ மொத்தம் 3 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 3 எஃபெக்ட் வச்சு தான் நம்ம ஈஸியான ஸ்டெப்பில் இந்த வீடியோ மேக் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வீடியோலையும் பண்ணுற மாதிரி எப்பயும் போல் இந்த இருக்க எஃபெக்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த இருக்க இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ண போகிறத அந்த லேயரோட தான், அதுவும் இந்த 3 இதையுமே நம்ம லேயரோட தான் காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இருக்க இமேஜ் டச் பண்ணி அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணால் இல்லை 4வது இருக்க அந்த காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக நம்மனா கரெக்டாக அந்த ஃபஸ்ட் இமேஜ் வீடியோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு இமேஜ் பதில் அந்த ஒரே ஒரு இமேஜுக்கு மட்டும் தான் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இமேஜை டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் அந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு எஃபெக்ட் மட்டும் ஆட் ஆயிடும். ஸோ இந்த ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் நம்ம இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்து மீதி இருக்க இமேஜ்கள் நம்ம அடுத்தடுத்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அப்படியே பேக் வந்துட்டு ஸோ அதே மாதிரி மறுபடியும் அந்த எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணினா அதில் இந்த ஃபஸ்ட் இருக்க எஃபெக்ட் போக மீது நமக்கு எத்தனை இருந்துச்சு, இந்த லாஸ்ட்டில் இருக்க 2. ஸோ இந்த 2ல் வரிசையாகவே போகலாம். ஸோ இந்த 2வது இருக்க எஃபெக்ட்டையும் அதே மாதிரி லேயரோடய காப்பி பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜை டச் பண்ணி அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபஸ்ட் இருக்க ஒரே ஒரு இமேஜில் மட்டும் தானே எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபஸ்ட் இருக்க இமேஜ் முடிஞ்சு இந்த மாதிரி 2 இமேஜ் ஒரே சைஸில் இருக்கா, இந்த 2 இமேஜில் ஃபஸ்ட் இமேஜில் மட்டும் தான் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் இருக்க இமேஜை டச் பண்ணி நம்ம எப்படி காப்பி பண்ணமோ அதே மாதிரி டூப்ளிகேட்டை டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போது ரொம்ப ஈஸியாக வந்து எஃபெக்ட் மட்டும் ஆட் ஆயிடும். ஸோ இந்த 2 இமேஜில் ஃபஸ்ட் இமேஜில் மட்டும் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து இந்த டெம்ப்ளேட் முடிஞ்சு மறுபடியும் 2 இமேஜ் இருக்கும். ஸோ இதுலேயும் கரெக்டாக அந்த ஃபஸ்ட் இருக்க இமேஜ் டச் பண்ணி அதே மாதிரி டூப்ளிகேட். ஸோ இப்போ நீங்கள் சும்மா அந்த லாஸ்ட் இருக்க பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி இந்த 2 இமேஜில் அந்த ஃபஸ்ட் இருக்க இமேஜில் மட்டும் இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணிகிட்டே போங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஈஸியாக வந்து வீடியோட லாஸ்ட் வர இந்த 2வது எஃபெக்ட்டை நம்ம ரொம்ப ஈஸியாகவே ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து மீத இருக்க அந்த ஒரு சில இமேஜ் மட்டும் நம்ம அடுத்த இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு அதே மாதிரி நம்ம அந்த இமேஜஸ்லாம் எப்படி எஃபெக்ட்டை காப்பி பண்ணமோ அதே மாதிரி அந்த சேகஃபைட்டில் போயிட்டு இந்த லாஸ்ட் பதில் அந்த இமேஜையும் டச் பண்ணி அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இனி மீத இருக்க எல்லா இமேஜும், அதாவது மீதம் பார்த்தீங்கன்னா அந்த 2வது இமேஜஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த 2வது இமேஜஸ்க்கு மட்டும் இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பேஸ்ட் பண்ணும்போது இந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் 1 டைம் மட்டும் ஆஃப் பண்ணாலே போதும். அதுக்கடுத்து ஃபுல்லாக நீங்கள் சும்மா அந்த லேயரை மட்டும் டச் பண்ணி டூப்ளிகேட்டை டச் பண்ணி இந்த லாஸ்ட் இருக்க பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற மட்டும் கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டை வந்து கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ இது எல்லாமே கரெக்டாக அந்த எஃபெக்ட்லாம் ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாமே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி முடிச்சிடுவீங்க. அதுக்கடுத்து அந்த குரூப்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க, அதில் எப்படி ஈஸியாக இமேஜஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத ஒரு 4-5 ட்ரிக்கை வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இமேஜஸ் எல்லாத்துக்குமே எஃபெக்ட் ஆட் பண்ணி இந்த வீடியோ ஒரு 50% வந்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து மீத இருக்குது நமக்கு வந்து இந்த இமேஜஸ்க்கு அடுத்து இந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குரூப்ஸ் மட்டும் தான் நமக்கு மீதம் இருக்குது. ஸோ இந்த குரூப்பில் மட்டும் இப்போ எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் இருக்க குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணி நமக்கு இந்த மாதிரி 2 லேயராக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதில் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லேயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த இடத்துல கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நமக்கு எப்பயும் போல் அந்த டெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா, அதே மாதிரி கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ண ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸ் இப்போ ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற
ஏதாவது ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் இந்த இமேஜை கூட எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த மேலே ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இந்த சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மாதிரி காட்டுதா, இந்த டாட்டை நீங்கள் சைஸை கம்மி பண்ணாலே போதும் இந்த மாதிரி கம்மியாயிரும். ஸோ இந்த கம்மி பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் வந்து கிளியராக தெரிகிற மாதிரி மட்டும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இதே மாதிரி அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாதிரி அதாவது அடுத்த குரூப், ஸோ அந்த குரூப்லேயும் இதே மாதிரியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதே ஸ்டெப்லேயே வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.